லேய் அப்பவே மழை வர மாதிரி இருந்துச்சுலால. ஆமா நானும் அதான் நினைச்சேன். கௌசி மட்டும் என் லவ் அக்செப்ட் பண்ணிருந்தான்னு வச்சுக்க, இந்நேரத்துக்கு நாங்கெல்லாம் டூயட் பாடிட்டு இருந்திருப்போம். லேய் மழையும் சரி கேர்ள் ஃப்ரெண்டும் சரி ஃபர்ஸ்ட்டு தாம்ல நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரே நச்சு நச்சு நச்சுன்னு இருக்கும். பாருங்கடா லேய் பாத்துட்டு இருக்கா, எடுத்து விடா. லேய் அப்போ கீதாக்குள்ள செருப்பா சாணில போட்டது நீதானா? போக போக தெரியும் இந்த சாணி நாத்தம் புரியும். சாவல செத்த பேல. இவனும் எங்க போயிட்டாங்க? அண்ணே என்ன என்ன இங்க 2 பேர் இருந்தாங்கல்ல, எங்க போயிட்டாங்க? தம்பி அவங்க அப்பமே கிளம்பி போயிட்டாங்க. சரிண்ணே தண்ணி பாட்டில் எவ்வளோச்சு? தம்பி தண்ணி பாட்டில் 15 ரூபா, மாதிரி வடை 20 ரூபா, மாதிரி டீ 3 30 ரூபா, மொத்தம் 65 ரூபா ஆச்சு தம்பி. டீக்கும் வடைக்கும் ரூபா கொடுக்காமல போயிட்டாங்க? ஆமா தம்பி, தண்ணி பாட்டிலுக்கும் சேர்த்து அவன்கிட்டே வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரிண்ணே நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொடுத்துட்டா. தம்பி காலில் நேரம் கடன் சொல்லாதீங்க தம்பி, கொடுத்துட்டு போங்க. கீர்க்கி சாணி மூஞ்சில் அடிச்சுட்டா. என்ன நாத்த நாளுது, பிசு பிசுப்பு போக மாட்டேங்க தலையில இருந்து இருக்குல்ல அவளுக்கு. இட்டி மலரே இந்த கடை தானே? அப்படிதான் நினைக்கேக்கா. ஏ ருக்கு சீக்கிரம் இட்டி கோமதி வாட்டி. இட்டி ருக்கு இந்த கடை தானே? நின்று மலரு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன். சரி. ஆமாக்கா இந்த கடை தான். ஆனால் சேலையில் ஒன்றும் நம்ம உடுத்துற மாதிரி இல்லட்டி மலரு. உள்ளே போய் பார்ப்போக்கா, பிடிச்சிருந்தா வாங்குவோம், இல்லாட்டி வந்துடுவோம். சரி சரி அக்கா எல்லாம் ஒருக்குள்ளது இருக்குன்னு தான் சொன்னா, பார்ப்போம் போய். கோமதி நின்று வராம அங்கே நின்றுட்டு இருக்கா. எட்டி கோமதி வாச்சிக்கா, வீட்டுக்கார்ட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தேன்க்கா. சரி வாங்க எல்லாரும் உள்ள போவோம். வாங்கம்மா வாங்க உள்ள வாங்க. நமஸ்தே भैया. नमस्ते बहन. नहीं गुजराता? हाँ भैया मैं भी गुजरात से ही हूँ, मानिक नगर से आई हूँ. अच्छा अच्छा ठीक है. बोलो छे कौन सा साड़ी देखना छे? ஏட்டி தமிழ்ல பேசுங்கட்டி, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரிக்கா என்ன மாதிரி சாரி பார்க்குறீங்க? உங்ககிட்ட என்ன கலெக்ஷனாக இருக்கு கொஞ்சம் காணுங்களேன். அப்படியே ட்ரெஸ் மெட்டீரியல் இருந்தாலும் காணுங்க. சரிம்மா எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட, பாருங்க. சரி சரி பாருங்கம்மா, இன்னும் வேற ஏதாச்சும் கலர் டிசைன் தேவைன்னா மேலே இருக்கு, அதை பார்த்து சொன்னீங்கன்னா நான் எடுத்து கொடுத்துருவேன். ஜெனி சொல்லுங்க சார். இந்த புது கலெக்ஷன்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருமா? ஓகே சார். ஜெனி சொல்லுங்க. இவங்க எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு டீ காஃபி ஏதாச்சும் எடுத்துட்டு வா. சரி. ஐயோ இருக்கட்டும் அதெல்லாம் பரவாயில்ல. இல்லம்மா முத வாட்டி உங்க கடைக்கு வந்திருக்கீங்க, இது கூட கொடுக்கலன்னா எப்படி? உங்க ஊர்க்காரர் பரவாயில்லிட்டு இருக்கு. நீங்க சாய்ஸ் பண்ண எல்லா சாரியில பேக் பண்ணி வச்சாச்சுமா? நீ உழைச்ச சாலையே மடிச்சு கொடுத்துக்கலாம்லானே. பரவாயில்லம்மா, அவங்களுக்கு புது ஸ்டாக்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்கேன், எடுத்துட்டு போங்க. இட்டி மலரே நன்னா எவ்வளோ பரவாயில்ல. மற்ற கடைக்காரர்னா உழைச்சி பார்த்த சேலை மடிச்சதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டுட்டு ஏசிட்டு கிடப்பாவ. இது பரவாயில்லையே. ஆமாக்கா இப்படி ஒரு கடைக்காரரை நான் பார்த்ததில்ல. இனிமேல் எந்த விசேஷனாலும் நான் இந்த கடைக்கு தான் வந்து துணி எடுக்கணும். ஆமாட்டி அக்கா ரூபா எல்லாம் கொடுத்துட்டு அந்த அண்ணன் பில்லு இன்னும் கொடுக்காம இருக்காரு. என்ன பில்லு இங்கே வாங்கணுமா இல்லை வேறு எதுவும் கவுண்டரில் வாங்கணுமா? இப்போ ஏன் டீச்சர் இது தப்பாக கேட்டுட்டணும்? இல்லைக்கா சும்மா தான் கேட்டான். இல்லைக்கா நீங்கள் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்களா, அதான் சிரிப்பு வந்துட்டுக்கா. இவ்வளோ கூட வந்து இனிமேல் இங்கிலீஷில் பேசிடக்கூடாதுமா. நான் துணி வாங்கினதுக்கு ரசீது இங்கே கொடுப்பீங்களா இல்லை வேற எங்கே வாங்கணுமாண்ணே? பில்லுக்கெல்லாம் என்னம்மா அவசியம், அவங்க அண்ணன் இங்கே தான் இருப்பேன். இப்போனாலும் வாங்க, துணி எதுவும் பிடிக்கல கலர் மாற்றணும்னா மாற்றி கொடுத்துருவோம். சரிண்ணா போயிட்டாரண்ணே. சரிண்ணா வரோம் போயிட்டு அடுத்த வாட்டி கண்டிப்பாக உங்கள் கடைக்கு தான் வருவோம். சரிம்மா ரொம்ப சந்தோஷம். நல்ல சூப்பர் சாரியான எடுத்தாச்சுக்கா. ஆமாம் நினச்சதை விட நல்லாவே இருக்குண்ணே. சரி நேரம் ஆகிட்டு மாதிரி வீட்டுக்கு போயிடுவோம். இருங்கக்கா வந்தாச்சு, ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போவோம். இங்கே பானிபூரி நல்லா இருக்கும், சாப்பிடுவோமா? ஐயோ எனக்கு பானிபூரி ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீ. ஆனால் இங்கே விட பாம்பேல நல்லா இருக்கும் பார்த்துக்கோ. நீ எப்படி பாம்பேல போய் பானிபூரி சாப்பிட்டா? எக்கா என் பெரியப்பா மாவில் பாம்பேல தான் கட்டி கொடுத்துருக்கு. அது வளர்க்கப்புக்கு நாங்கள் போயிருந்தோம் பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு நாள் சுற்றி பார்த்துட்டு அப்படியே மார்க்கெட்டில் பானிபூரிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுக்கா. அப்படியா? சரி நான் இது வரையும் சாப்பிட்டது கிடையாது. சரி சாப்பிட்டு பார்ப்போம். சரி வாங்க போகலாம்.